வணக்கம்யா. முள் நடுவே மலர் வளர்த்தே விடியும் வரை காத்திருந்தேன். மலர் பழிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானே, முள் தைத்த கதையானே. ஐயா, இந்த இந்திக்கார பசங்க எங்கே பார்த்தாலும் சுற்றுவாங்கய்யா. தமிழ்நாடு முழுவதும் சரி, எங்கே பஸ்ஸில் போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, நம்ம மொட்டை மாடிக்கு போனாலும் சரி, எங்கே பார்த்தாலும் அவங்களுடைய தலை தான் எங்கே பார்த்தாலும் தெரியுது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம பேதம் பார்க்கல. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கொடுங்கையூரில் ஒரு ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஐயா, ஈபி பக்கத்தில். அங்கே வந்து கேஸ் ஒன்று ஃபைலாகிருக்குது. என்ன ஃபைலாகிருக்குதுன்னா, இந்த வடநாட்டு பசங்க பையன் வந்து நம்ம தமிழ் பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டோன்னே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவனை தான் நான் இப்போ இவங்க கூட தான் சேருவேன், இவங்க கூட தான் போவேன் வருவேன்றாங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கய்யா, 12 வயசு 14 வயசு 16 வயசு 18 வயசுலேயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுது. அவங்க ஊரில் கல்யாணம் ஆகிட்டு எல்லாம் அவங்க விட்டுட்டு வந்துடுறாங்க. கல்யாணம் ஆனவங்க சும்மா இருப்பானுங்களா, குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. குழந்தையும் பெற்றுக்கிட்டு அவனுக்கு வந்து அவனுக்கு பசங்களாம் வந்து அவனுக்கு தம்பி அண்ணன் மாரி இருப்பானுங்க அந்த பசங்க. இவங்க விட்டுட்டு வந்துடுறானுங்க. வந்துட்டு இங்கே பழைப்பை நடத்துகிறான்னு வச்சுக்கோங்க. வரும்போது இந்த பசங்களுக்கு, இந்த பெண் பிள்ளைங்களுக்கு தெரியுமா இல்லையா, அவனுங்க இப்போ பர்சனாலிட்டி வந்து நம்ம தமிழ் ஆள் மாரியே இருக்கானுங்க, கேரளா ஆளுங்க மாரியே இருக்காங்க, தெலுங்கு ஆளுங்க மாரியே இருக்காங்க, குத்துல்லா இவங்க இருக்காங்களே கர்நாடகா ஆளுங்க பசங்க மாரியே இருக்காங்க. இதேமாரி இப்படி இருக்காங்க அவங்க. இதை தான் 7 உருவம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. ஒரு மனிதன் வந்து 7 உருவம் இப்போ பெறக்கூடிய தகுதி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் நீ வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம யாரோ பார்த்த மாரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுமாரி இருக்கானுங்க. அந்த சம்பவம் அந்த ரோட்டில் பஞ்சாயத்து நடக்குது. இந்திக்காரங்க ஒரு 4 பேர் இருக்காங்க, நம்ம தமிழ் ஆளுங்க ஒரு 20 பேர் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக அழுகுது, அம்மா விட்டுட்டு வந்துடுமா. இல்லை நான் அங்கே தான் போவேன், நான் வந்து அவங்க கூட தான் நான் போவேன். நான் அவங்க தம்பி 2 பேர் அடிச்சிட்டானுங்க. அடித்தா கூட அந்த பொண்ணு மறுபடியும் அதான் சொல்லுது, நான் அவனுக்கு கூட தான் போவேன். இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க, எவ்வளோ இது பாருங்க ஐயா. நம்ம என்ன அது சின்ன வயசுலேருந்து எப்படி சீராட்டி பாராட்டி அதுக்கு நடக்க வச்சு, மிருகத்தை விட நம்ம தான் மனுஷனுக்கு தான் அது பாத்ரூம் போகிற வச்சு, கை பிடிச்சி இட்டுன்னு போகிற வச்சு எல்லாமே நம்ம பண்ணுறோம். லாஸ்ட்டில் இந்த வேதனை எப்படி தான் தாங்க போகிறோன்னு தெரில. இதுமாரி நடந்துருக்கியா, ஃபைலும் ஆகிருக்குது. இந்த கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு கேஸு, இது ஃபைல். ஆல் த பெஸ்ட். முள் நடுவே மலர் வளர்த்தே விடியும் வரை காத்திருந்தேன். மலர் பறிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானே, முள் தைத்த கதையானே. ஐயா, இந்த இந்திக்கார பசங்க வந்து பீச்சுக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, மொட்டை மாடிக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு மேலே போனாலும் சரி, இங்கேயும் அவங்க தாங்க நிறைஞ்சிருக்காங்க. ஏன் இது சொல்ல வரேன்னா, வாடகையும் இருக்காங்க. அவங்க வாடகைக்காரங்களையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அவங்க வாடகைக்காரங்களும் இருக்காங்க, வாடகையும் இருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த கொடுங்கையூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்க, ஈபி பக்கத்தில், மூலக்கடை பக்கத்தில். அங்கே வந்து நம்ம இந்திக்கார பையன் வந்து இப்போது நம்ம தமிழ் பொண்ணை சைட் அடிச்சுட்டுக்கிறான். நம்ம தமிழ் பொண்ணு வந்து இந்திக்காரனை சைட் அடித்து லவ் பண்ணிட்டுருக்கிறாங்க. லவ் பண்ணிட்டோன்னே அவங்க அப்பா ஃபேமிலியே சொல்கிறாங்க, அம்மா நீ விட்டுட்டு வந்துடுமா, போயிடும். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே இதாக இருக்குது. அவங்களுக்கு கல்யாணம் 12 வயசு 14 வயசு 18 வயசுலேயே கல்யாணம் ஆகிட்டு தான் அவனுங்க இங்கே அனுப்புகிறாங்க. இங்கே நம்ம இது மாநிலத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் வேலை செய்யறதுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சின்ன இந்த பொண்ணு பசங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஐயா. அதுங்க என்ன பண்ணுது, அவங்க லவ் பண்ணிட்டு பிறகு இந்த இப்போ லவ் பண்ணிவிட்டு நான் அவங்க கூட தான் வாழ்வேங்க. அவங்க தம்பி அண்ணன் வந்து 2 அடி அடித்தானுங்க. அடிச்சிட்டோன்னையும் அப்போ கூட அது பொதுப்படுத்தலை ஐயா. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நான் அவங்க கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வாங்க. அது சொல்லும்போது இன்னும் ஆயிருக்குங்கய்யா நம்மளுக்கு. நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்படியோ அதுங்களுக்கு சீராட்டி பாராட்டி
எல்லாமே எல்லாமே பணிவிடலாம் நம்ம செய்கிறோம். மிருகத்துக்கும் நம்மளுக்கும் ஒன்று வித்தியாசம்னா அதெல்லாம் வந்து இயற்கையாகவே அது தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கும். ஆனால் நம்ம ஒண்டி தான், நம்ம மனிதர்கள் ஒண்டி தான் அதுக்கு நம்ம தேவைகளுக்கு என்னென்ன தேவை ஏது தேவைன்ட்டு நம்ம சீர் முதற்கொண்டு நம்ம கொடுத்து நம்ம ரெடி பண்ணுறோம். அதனுடைய வாழ்க்கைக்கு அதுக்கோசரம் ஏன் நம்ம வாழ்கிறோம்? நம்ம யாருக்கோசம் வாழ்கிறோம்? அதுங்க அந்த பொண்ணு அந்த ஒரு வார்த்தை சொல்லும்போது, நீங்கள் சரியாக அமைதியாக இருந்துட்டா கூட பரவாயில்லையா, வா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்ட்டு நான் அவங்க கூட தான் வாழ்வேன். அம்மா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுக்குதுமா, அந்த ஹிந்திக்காரனா கூட சொல்கிறானுங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க ஹிந்திக்காரங்க. அவனுக்கு சொல்கிறானுங்க, இப்போ அவனுக்கு ஏற்கனவே ஊரில் பொண்ணுங்களாம் இருக்குது. அவனுக்கு பையன் பொண்ணுலாம் வந்து அவங்க அக்கா தங்கச்சி மாரியே இருப்பானுங்க. பையன் அந்த உறவே இருக்காது பார்த்தா. இவனும் அவனை பார்த்தா அவன் என்ன 14 வயசில் கல்யாணம் பண்ணுவேன் எப்படி இருப்பான்? இப்போ தனுஷ்கூர் தான் இருக்கார், அவர் 21 வயசில் கல்யாணம் பண்ணார். அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? அவரும் என்றும் இளமையாக இருக்கார்ல தனுஷ். அவங்க பிள்ளைங்க அவர் ஈக்குவலில் தான் இருக்காங்க. அவங்க பையன் மாரியே இருக்கிறாங்க தனுஷுடைய இது. அப்படியே ஏன் சொல்ல வரேன்னா, இதுமாரி இருக்காங்க. அவனுக்கு வந்து ஹிந்திக்காரனுங்க வந்து தமிழ் ஆள் மாரியே இருக்காங்க, தெலுங்கு ஆள் மாரியே இருக்காங்க, கர்நாடகா ஆள் குத்திடலாம் அவங்கள மாரியே இருக்காங்க, மலையாள ஆள் மாரியே இருக்காங்க. சேம் சைஸாக இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பெண் பிள்ளைங்களுக்கு லவ் பண்ணுறோங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நான் குழந்தைங்கள இப்போ பெண் பிள்ளைங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க. அப்பா அம்மாவுக்கு இது ஒரு கண்ணோட்டமாக இருக்கட்டும். அகத்தில் யார் இருக்கான், பக்கத்தில் யார் இருக்கான், பெண் பிள்ளை எங்கே போனாலும் கொஞ்சம் லைட்டாக அப்படியே ஒரு சிபிஐ மாரி சும்மா அப்படி ஒரு வாக்கிங் மாரி அவங்க கூடயே போயிட்டு அப்படி கூட நிறைய பேசுங்க. அவங்க கூட பெண் பிள்ளைங்க கதவு சாத்திக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ பெண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். பையனாக இருந்தால் பாத்ரூம் வந்து எங்கேருந்து வரான், அவன் எப்படி டயர்டாக வரானா, என்ன வரான், ஏது வரான் அப்படிலாம் கூட பாருங்கள். அவங்க துணி மாற்றும் போது கூட பண்ணுங்க. நாய் கடிச்சிட்டா எதுவும் சொல்ல கூட மாட்டேங்க பசங்க. நாய் கடிச்சிட்டாலும் சரி, வேறு எதனா பூச்சி கடிச்சிட்டாலும் சரி, ட்ரெஸ் மாற்றும்போது அவன் ஊகணும்ல, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். பேசுங்க. நீங்கள் பெற்றோருங்க பாத்ரூம் போகிறீங்க, நேரம் இல்லை அது இல்லைன்னு ஒதுக்காதீங்க. பாத்ரூம் போகிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம். ஆல் த பெஸ்ட். ஐயா, இது கொடுங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் ஒன்று பதிவாகிருக்குது. என்ன கேஸு பதிவாகிருக்குன்னா, எவ்வளோ கேஸ் பதிவாகும்? இது கேஸ் என்னென்னா, வடநாட்டிலேருந்து வராங்கள்ல, நம்ம இவங்க பேதம் பார்க்கக்கூடாது இருந்தாலும் வராங்கள்ல, அவங்க ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணிட்டு தான் வராங்க. அவங்க 12 வயசு 14 வயசு 18 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு வராங்கய்யா. கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போனாலும் அவனுங்க இருக்காங்கய்யா. பஸ்ஸில் போனாலும் சரி, பீச்சுக்கு போனாலும் சரி, மொட்டை மாடிக்கு போனாலும் சரி, அந்த சுற்றி வட்டாரத்தில் வாடகை இருக்காங்கள்ல, அங்கேயும் இருக்காங்க. எங்கே போனாலும் இருக்காங்கய்யா. ஏன் இது சொல்ல வரேன்னு சொல்கிறேன்னா, நம்ம கொடுங்க ஒரு இது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதில் ரிஜிஸ்டர்லேயே கேஸ் ஃபைல் ஆகிட்டு. நம்ம தமிழ் பொண்ணுங்க என்ன பண்ணுறங்க, அவனை லவ் பண்ணுறோங்க. அதேமாரி ஹிந்திக்காரன் வந்து நம்ம ஹிந்திக்காரனை லவ் பண்ணுறோம் நம்ம தமிழ் பொண்ணுங்க. அதேமாரி அவனுங்க வந்து நம்ம தமிழ் பொண்ணுங்களை லவ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கேஸ் எப்படி வருதுன்னா, அங்கே பஞ்சாயத்து நடக்குது. முதல்ல அந்த ஸ்டேஷன் உள்ளே போகாமே அங்கே வந்து ஒரு 3 ஹிந்திக்காரங்க இருக்காங்க, ஒரு 20 பேர் நம்ம ஆளுங்க இருக்காங்க. அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாமே இருக்காங்க. எல்லாம் அழுகுறாங்கய்யா. அந்த பொண்ணுன்னா சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்கம்மா, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டுக்குது, அதனால் நீங்கள் வந்து விட்டுட்டு அவனை விட்டுட்டு நீ வந்துடு, நீ ஏதோ தவறு பண்ணிட்டா ரைட்டு, அதோடு விட்டுட்டு நம்ம எஸ்கேப்பு அப்படி யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லியா அது எப்படி சீராட்டியிருப்பாங்க, எப்படி பாராட்டியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், நான் அவங்க கூட தான் நான் வாழ்வேன். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனால் சட்டம் இருக்குதுல்ல. அதனால் நீ நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எப்படி நம்ம இவ்வளோ சீரு பாராட்டி வளர்த்து லாஸ்ட்டில் என்ன அது அப்படி பண்ணி வச்சுக்குதுங்க அந்த பசங்க. இவங்க ஹிந்திக்காரனுங்க வந்து தெலுங்கு, ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தெலுங்கு, கொத்தில்லா, கன்னடா, இவங்கள மாரியே இருக்காங்கய்யா பசங்க. இது வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். மலர் வளர் முள்நடுவே மலர் வளர்த்தே விடியும் வரை காத்திருந்தேன், மலர் பழிக்கும் வேளையிலே முள் தைத்த கதையானே, முள் தைத்த கதையானே. காகிதத்தில் கப்பல் செய்து
கடல் நடுவே ஓட விட்டு சிக்கன் சாப்பிட்டு